அல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்க கேட்போம். அது ஜீவனுள்ளதாயும் பலனுள்ளதாயும் இருபுற கருக்குள்ளதாயும் ஜீவனுள்ள தேசத்தில் நிலைநிற்கும்படியாகவும் வாழ்நாளெல்லாம் நன்மை கிருபை தொடர்கிறதா இருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாமா. அல்லேலூயா. சங்கீதம் 68:19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 69:35-36 எடுத்து வாசிப்போம். தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 72:12 எடுத்து வாசிப்போம். கூப்பிடுகின்ற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே 18 வாசிப்போம். அதே 72:18. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அதே 14 வாசிப்போம். அதிலே 14 வாசிப்போம். அவர்கள் ஆத்மாக்களை வஞ்சகத்திற்கும் அவர்களுடைய ஆத்மாவை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு தேவனுடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கும். அல்லேலூயா. 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 பாருங்க, நம்மேல் வைத்த கரிசனையும் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் நோக்கத்தையும் சித்தத்தையும் திட்டத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறதா இருக்குது. ஆகல்தான் நாம் சபையில் கூடி வருகிறோம். அல்லேலூயா. தேவ வார்த்தைகளை கேட்க வருகிறோம். தேவன் வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை எங்கிருந்து புறப்படுகிறதோ அது அங்கு அருணோதயமாய் இருக்கிறது. ஜீவனிலே பலன் கொள்கிறதா இருக்குது. ஜீவனிலே திடன் கொள்கிறதா இருக்குது. ஜீவனிலே நம்பிக்கை உண்டாமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் அனுதினமும் நீங்கள் சங்கீத பகுதியை எடுத்து வாசிக்க தொடங்கினாலே உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ஏன்னா அவர் ஒரு பாடுள்ள மனுஷன்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அல்லேலூயா. நாமளும் இந்த உலகத்திற்கு பாடுள்ளவர்கள் தான். ஆனாலும் வேத வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் போது, வேத வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் போது, வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது நமக்கு ஜீவன் உண்டாகிறது, நமக்கு பலன் உண்டாகிறதுக்கு, நமக்கு அரண் உண்டாகிறது, நமக்கு தஞ்சம் உண்டாகிறதுக்கு, நமக்கு அடைக்கலம் உண்டாகிறது, நமக்கு கோட்டை உண்டாகிறதுக்கு, நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால்தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து செல்லும் போதும் திரும்பி வரும்போதும் பகலில் பார்க்க அம்புக்கும் இருளில் நடமாட கொள்ளைக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாத அப்படின்னு சொன்னவர். பகலிலே வெயிலாகிலே இரவிலே நிலவாகில உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னார். வாக்கு மாறாதவர் நம் முன்னிலே இருக்கிறார். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. 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 ஓ உமக்கு நன்றி சொல்கிறோம். உமக்கு நன்றி சொல்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. எங்கள் ஆத்ம நேசரே, எங்கள் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டோம், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டோம். எங்கள் ஆத்ம இயேசுவே, எங்கள் அருமை தேவனே, உம் பாதம் நாங்கள் பற்றிக் கொண்டோம், உம் தோளில் நாங்கள் சாய்ந்து கொண்டோம். குழியில் விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மாலை மேல் என்னை நிறுத்தி வைத்தீரே. மீண்டும் பாடுவோம். குழியில் விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மாலை மேல் என்னை நிறுத்தி வைத்தீரே. புதுப்பாட்டை என் நாவில் வைத்தவர் நீரே,
பரலோக தரிசனம் தந்தவர் இயேசுவே, புது பாட்டை எங்கள் நாவில் வைத்தவர் இயேசுவே, பரலோக தரிசனம் தந்தவர் இயேசுவே, எங்கள் ஆத்ம இயேசுவே, என் அருமை தேவனே, உம் பாதம் நாங்கள் பற்றிக் கொண்டோம், உம்மார்பில் நாங்கள் சாய்ந்து கொண்டோம், என்னோடு என்றும் எனக்கெட்டா உயரத்தில் வைப்பவர் இயேசுவே, என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் இயேசுவே. மீண்டும் பாடுவோம். எனக்கெட்டா உயரத்தில் வைப்பவர் இயேசுவே, என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் இயேசுவே, என் நாவல் யாவையும் தீர்ப்பவர் இயேசுவே, என் நோயை குணமாக்கும் வைத்தியர் இயேசுவே, என் நாவல் யாவையும் தீர்ப்பவர் இயேசுவே, எங்கள் நோயை குணமாக்கும் வைத்தியர் இயேசுவே, எங்கள் ஆத்ம இயேசுவே, எங்கள் அருமை தேவனே, உம் பாதம் நாங்கள் பற்றிக் கொண்டோம், உம்மார்பில் நாங்கள் சாய்ந்து கொண்டோம், என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, எங்களுக்காக யாவையும் செய்பவர் இயேசுவே. மீண்டும் பாடுவோம். எங்களை என்றும் போதித்து நடத்துபவரே, எங்களுக்காக யாவையும் செய்பவர் இயேசுவே, எங்களோடு என்றென்றும் இருப்பவர் இயேசுவே, நன்மையும் கிருபையும் தொடரும். ஹல்லேலூயா. மீண்டும் பாடுவோம். நம்மோடு என்றென்றும் இருப்பவர் இயேசுவே, நன்மையும் கிருபையும் தொடரும் இயேசுவே, ஆத்துமநேசரே, என் அருமை இரட்சகரே, உம் பாதம் நாங்கள் பற்றிக் கொண்டேன், உம்மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பாராட்டின கிருபையை நாம் நினைக்காமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகையால்தான் ஹல்லேலூயா 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்து இருக்க முடியாது. அவர் தாமே தம்முடைய சரீரத்தை நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால்தான் மத்தேயு 18:18 சொல்லுகிறது, இந்த சிறியவன் ஒருவனை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரம பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அதே சங்கீதம் 103:3-5 வரைக்கும் நாங்கள் பார்க்கும்போது, உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குகிறார், கழுக்கு சமானமாக உங்கள் வயது வாழ வயது போல ஆகுகிறது. ஹல்லேலூயா. ஆகையால் சங்கீதம் 118:17 வாசிக்கிறோம், நாங்கள் சாவாமல் பிழைத்திருப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்கையை விவரிப்போம் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:9-10 நாங்கள் வாசிக்கிறோம், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினால வானோர் பூலோகத்தர் பூமியின் கீழோ எல்லாருடைய முழங்காலியாகவும் முடங்கும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று. ஹல்லேலூயா. ஆகையால்தான் ரோமர் 8:17 நாங்கள் வாசிக்கிறோம், அன்றியும் இயேசுவை மரித்தெழுந்த எழுப்பினுடைய அவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தெழுந்த எழுப்பினர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ஆகையால்தான் ஹல்லேலூயா. ஆகையால்தான் நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஹல்லேலூயா, என் மாமிசத்தை புசி என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. ஆனால் அவர் சொல்லுகிறார், அவனை நான் கடைசி நாட்களில் இருப்பேன். அப்பா, நீங்க என்ன மீண்டும் கடைசி நாட்களில் இருப்பீங்க? ஆம், நீ இந்த உலகத்திலிருந்து மரித்த பிறகு உனக்கு ஜீவன் இல்லையே. ஹல்லேலூயா. நீ மரித்து விடுகிறாய், பிறகு இந்த உலகத்திற்கு வரமாட்டாய். உன்னுடைய கடைசி நாள் இதான். மீண்டும் நான் உன்னை எழுப்பேன். ஏனால் உன்னை நான் இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரரை என்னுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான ஆக்கி இருக்கிறேன். உன் பெயரை உள்ளங்கள் மறந்து வைத்திருக்கும் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது, உன் நினைவாக இருக்கிறேன். ஏன்னா நீ சொந்த இரட்சகராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாய். அவர் எனக்காக இந்த உலகத்தில் எனக்காக ஜீவித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார்,
மீண்டும் வர இருக்கிறான் நான் விசுவாசித்து பிதாக்குமார் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகதான் ஆண்டவரே, நீங்க தான் சொல்லிட்டீங்களப்பா நித்திய ஜீவன் உண்டு என்று. என் மாம்சத்தை பூசி என் ரத்தமானவன் நித்திய ஜீவன் உண்டு சொல்லிட்டீங்களா, பின்பு ஏன் கடைசி நாட்கள் எழுப்பின? அப்போ எங்களுக்கு என்ன கடைசி நாட்கள்? இந்த உலகத்தில் உங்களுடைய மரணம் முடிந்த பிறகு, மரணம் வந்த பிறகு உங்களுக்கு இந்த உலகத்தில் மீண்டும் இந்த உலகத்தை நீங்க பார்க்க முடியாது. முடிந்தது உங்க கதை இல்லையா? ஆனால் நான் உங்களை உயிர்ப்பிப்பேன், கடைசி நாட்கள் உங்களில் எழுப்புவேன். இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரர் ஆக்கிய நானே வழி, நானே சத்தியம், என்னை இல்லாமல் ஒருவன பரலோகத்தில் பிரவேசிப்பது என்று சொன்னேனே, நினைவு கூறுங்கள். ஆகையால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும், நான் உங்களை கடைசி நாட்களில் எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. இப்பொழுதும் ஆண்டவரே ஆராதனைக்கு பகுதிக்கு ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஹல்லேலூயா, ஆராதனை பகுதியை எவாஞ்சலிஸ்ட் ரெபேக்காள் இப்பொழுது வந்து நடத்தி தருவார்கள். அவருடைய கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நேரத்தை தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த நேரத்திலும் ஆண்டவரை முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம்ம அவரை ஆராதிக்க கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 103 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே, ஒருத்தர் விட்டு ஒருத்தர் ஒன்று நீங்க ஒன்று. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு இலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வைத்து போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்குக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் தம்முடைய பாவங்களுக்காக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு நீங்கத்தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆமென். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்களின் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். ஆமென். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனேயே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளின் மேலும் அநியாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கின்றவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள் ஆகிய அவருடைய தூதர்களை அவருடைய ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராகி இருக்கிற அவருடைய சர்வசேனையை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகின்ற எந்த இடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. முதல் பாடல் என்னை மறவா இயேசுநாதா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வந்தனக்காய் இதனாலே ஸ்தோத்திரம்.
மறைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழையை நீ கைவிட்டால் எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்திருந்தோம், உன்னதா எந்தன் புகலிடமே. வரைந்திருந்தோம் உள்ளங்கையில், வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிறீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிறீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நில்லா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியாயதும் நில்லா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியே, தொடுவதாக குறைந்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் கண்மணியே, தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வைத்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வைத்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுதே உன் நாமத்திலே, பரணே எனக்காய கொடியே. பறந்திடுதே உன் நாமத்திலே, பரணே எனக்காய கொடியே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவாய் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம்வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. நம் கண்களை முடித்து வைக்கலாம்.
எங்களை நேசித்து வழி நடத்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வாழ்நாள் ஒரு நாள் தந்து இந்த நாளிலும் அப்பா சோதிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தை வந்து நிற்க ஜீவனை பலனை கிருபையை தந்தவரே நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா சோதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இருப்பதும் நிர்மலமாக உங்கள் இருப்பதும் சுத்த கிருபை, அது தருகிறது ஒன்றுமில்லை சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களுக்கு உங்களுடைய நாமத்தை எங்கள் வெற்றியை தெரிவித்திருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் ஆண்டவரே சங்கீதம் 67 நாம் வாசிக்கலாம். 67 சங்கீதம் நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. தேவனே, பூமியில் மூடிய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. இப்போ ஆஃப் பண்ணிட்டு உடனே போட்டுறேன். இல்லை, இது அப்படியே போயிட்டு இருக்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புத அதிசயமானவரை துதிக்கிறோம். தந்த இந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். மீண்டுமாக உடைய சமூகத்தை ஜீவனைகளை கிருபை தந்தவரை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் சுத்தத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்நாள் ஒரு நாளை கூட்டி கொடுத்தீர், அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளிலும் ஒன்றை செஞ்சு வருவதை நாம் தியானிக்கலாம். தேவனையும் பூமியில் உங்களுடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உங்களுடைய ரட்சணையும் விளங்கும்படி தேவனே இறக்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் துதிப்பார்களாக. பூமி தங்கள் எண்ணெய் தரும். தேவனாக எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் பயந்திருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. தேவரே, அப்ப சகல ஜனங்களும் என்ன சொல்லியிருக்கிறது? உம்மை துதிப்பார்கள் என்று சொல்லி போட்டிருக்கிறது. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று தாவீது அப்படியாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, முதலாவதாக இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த துபாய் தேசத்தை இந்த கடத்தை வைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, மட்டுமாக இத்தனை வருடங்களாக இந்த தேசத்திலிருந்து எங்களை நீரும் நடத்தின கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உங்களுடைய கிருபை இல்லாமல் வேறு ஒன்றுமே சுவாமி. அப்பா தேவனே, அப்பா அந்த ஒரு தேசத்துல வந்து எத்தனையோ பேருங்கள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விரும்பி போயிருக்கிறார்கள், இல்லாமல் போயிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனே, நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை மட்டுமாக நீர் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் எங்களை காத்து வழி நடத்தி எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்கு நாங்கள் ஏமாத்திரம், எங்கள் வீடு ஏமாத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே, அப்பா எங்களை சுற்றிலுமாக நீர் உடைய தூதர்களை கட்டளையிட்டு எங்களை காத்து ஒரு கிருபைக்காக மக்கள் செலுத்துகிறோம். தந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளும் ராஜாக்களையும் பிரபுக்களையும் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே உயர் அதிகாரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் சந்தேகமானவர்கள் யாவரையும் கருத்து வைத்து ஜெபிக்கிறோம். ஏடிஎம் ரேட்ஸ் கருத்து வைத்து ஜெபிக்கிறோம். அடுத்துள்ள ஆண்டவரே, அருகில் உள்ள எல்லா இண்டியன்ஸையும் ஆண்டவரே, அப்பா எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸையும், எல்லா அரபு கண்ட்ரிஸையும், எல்லா ஆண்டவரே இஸ்லாமிக் கண்ட்ரிகளையும் கருத்து வைத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா தேசத்தையும் ஆண்டவரே எங்களை மட்டுமாக நீ பாதுகாப்பாக நீ வைத்திருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மற்ற பிற நாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எங்களை நீர் எவ்வளவு ஆண்டவரே அப்பா பத்திரமாக நீ வைத்திருக்கிறீர்கள். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மக்கள் நன்றி 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 இயேசுவே. அப்பா இந்த தேசத்திலேயும் ஆண்டவரே, அப்பா எத்தனையோ ஆண்டவரே அப்பா மக்கள் ஆண்டவரே, அப்பா சொந்த தொழில் செய்கிறவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. முதலீடு செய்து ஆண்டவரே இந்த தேசத்திலையும் ஆண்டவரே தொழில் செய்கிறவர்கள் ஏராளமானவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஆண்டவரே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாவற்றையும் கலந்து வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த புது வருடத்திலே ஆண்டவரே அவர்கள் செய்ய போகிற இல்லை தொடங்க இருக்கிற ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை செய்ய போகின்ற காரியங்களுக்காக ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்குகள் எல்லாவற்றுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 அப்பா, நன்றி தகப்பனே.
எங்களை முற்றிலுமாக உடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி இயேசுவே. அப்பா அது போல ஆண்டவரே அப்பா இந்த தேசத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்க்கிறோம் ஆண்டவரே. நோக்கினாலும் ஜனத்தொகை அதிகமாக காணப்படுகிறதா இருக்கிறது. மக்கள் வந்தவண்ணமாகவே இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். வேலை தேடி ஆண்டவரை வருகிறவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வருகிறவர்களுக்கு நல்ல வேலைகளை தகப்பனே தந்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே வேலை கிடைக்காமல் எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வேலை கிடைக்காமல் அழிந்து திரிகிறவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய நிலைமையும் கண்டு தேவனே அவர்களுக்கு வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை இடங்களில் வேலையில் ஆண்டவரே மிக குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கிறவர்கள், அதிக எதிர்பார்ப்பில் அதிக வேலையில் செய்தும் ஆண்டவரை கிடைக்கின்ற சிறிய ஊதியத்தில் வேலை செய்கிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற ஊதியத்தை என் தகப்பனே தந்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா அப்பா. அது மாத்திரம் இல்லாமல் சுவாமி அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் விலைவாசிகளிலே ஆண்டவரே உயர்வுகள் அதிகமாகி கொண்டே செல்கின்றன. அதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே அப்பா ஜீவிக்க ஆண்டவரே எல்லா பொருட்களுடைய விலைகள் குறையும்படியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அடுத்ததாக இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ஆண்டவரே அப்பா மந்திரிமார்கள் எல்லாவரையும் பிரதமரையும் கருத்து வைத்து ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது தேசத்தில் நடக்கிற காரியங்களை அட்டூழியங்களை ஆண்டவரே மக்களை எப்படி ஆகலாம் ஏமாற்றி பதவியில இருந்து இன்னும் ஆண்டவரே தேசத்தை ஆள வேண்டும். இன்னும் ஆண்டவரே அப்பா பணம் இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவரே அவர்களுடைய உதவிகளும் அவர்கள் செய்கிற காரியங்களும் ஆண்டவரே பயனுள்ளதாக இருக்கிறது. எளிய மக்களிடத்திலிருந்து ஆண்டவரே அதிக வரிகளை விதித்து அந்த வரிகளின் மூலியமாக அவர்கள் ஆண்டவரை ஆடம்பரமாக ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். என் தேவனே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே அப்பா ஏழை மக்களுடைய கூக்குரலை கேட்கிறவரே ஆண்டவரே எகிப்திலே இஸ்ரவேலருடைய கூக்குரலையும் அழுகையும் கண்ணீரையும் வாய் திறந்து கூட அவர்களால் எதையும் சொல்ல முடியாமல் மனதால் அழுது அவர்களுடைய கண்ணீரையும் ஆண்டவரை கூக்குரலையும் கேட்டவரே இந்த நாட்டிலும் ஆண்டவரை ஒடுக்கப்படுகிற ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் சிறு தொழில் செய்கிறவர்கள் சிறு தொழில் வைத்து கடைகளை நடத்துகிறவர்கள் எல்லாரும் பாதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விலைவாசிகளுடைய உயர்வுகள் அதிகமாக காணப்படுகிறதாக இருக்கிறது. எங்கு நோக்கினாலும் அராஜகமும் ரவுடிதனமும் ஆண்டவரை கொலையும் கொள்ளைகளும் ஆண்டவரே அதிகமாக காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா தேவன் தாமே ஆண்டவரே இவர்களுக்கெல்லாம் மக்களை தப்பித்தரல காத்து ரட்சித்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவ செய்தியை கொடுப்பதற்கு பாஸ்டர் டேனியல் விருதுராஜை நம் கரங்களை தட்டி வரவேற்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆவியானவரே. நன்றி பிதாவே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ராஜா. உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அப்பா. அநேக காரியங்களை குறித்தும் அநேக ஆமாண்டவரே சூழ்நிலைகளையும் அந்தவரே நினைத்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர், நீர் எங்கள் ஜீவனாய் இருக்கிறீர். ஆம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆவியானவரே. நன்றி பிதாவே. அப்பா இந்த நாளிலும் நீர் ஆண்டவரே எங்களோடு பேச போகிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே. ஏனென்றால் அப்பா உம்முடைய வருகைக்கு முன்பு எல்லாரும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அதனுடைய முடிவரும் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. மௌனமாய் இருக்காதே, நீ மௌனமாய் இருக்காதே, இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே மௌனமாயிருக்காதே மகனே மகளே, மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயோ. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ.
மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே. சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. துவாயி இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை அழைக்கிறது? பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ இது உன்னை இழுக்கிறது. கணக்கு கேட்கும் இயேசு வருவார், பெருந்தையாய் நிற்பாயோ? கணக்கு கேட்கும் இயேசு வருவார், பெருந்தையாய் நிற்பாயோ? இது மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் காலம், பரிசுத்த ஆவியானவரின் காலம். அல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆமாண்டவரே, ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஆமாண்டவரை காணப்பட வேண்டும். ஆமாண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும், ஆமாண்டவரை அன்போடு முழு அன்போடு தேவனை ஆராதிக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆகையால்தான் நமக்கு ஆண்டவர் ஆமாண்டவரே நம்மளோடு இடைப்படுகிறார். எதற்காக? நாம் இந்த ஒளியில் நடக்கிறவர்களாக. அல்லேலூயா. ஒளியிலே நடவுங்கள், ஒளியிலே நடக்க பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. அது எந்த ஒளி? மெய்யான ஒளி, அது ஜீவ ஒளி. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளி. அல்லேலூயா. அந்த ஒளியிலே நடக்க பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆமாண்டவரே, இந்த உலகத்தின் ஒளியில் சென்று நரகம் சென்று விடாமல், ஆமாண்டவரே ஜீவ ஒளியாக அந்த ஒளியை பின்பற்றி நடவுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் எப்படி அந்த ஒளியிலே நடக்க முடியும், எப்படி நாங்கள் ஆமாண்டவரே இருக்க முடியும், அந்த ஒளியிலே எப்படி நாங்கள் பின்பற்றி ஜீவிக்க முடியும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க நமக்குள்ள ஆண்டவரை கொழுந்து விட்டு எரியும்படியாய் ஜீவ வார்த்தையினாலே நாங்கள்